ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம சிபிஎஸ்சி அதாவது என்சிஇஆர்டி இருக்குல்ல, அதில் கிளாஸ் 12 வால்யூம் 2 மேத்தமெட்டிக்ஸ் அதில் இன்டெக்ரல்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்குல்லடா, எக்ஸசைஸ் நம்பர் 7.2. அதில் உள்ள ஒவ்வொரு கொஸ்டினையும் இந்த வீடியோவில் சால்வ் பண்ணி ஒரு சீரீஸாக போட்டிருக்கோண்ணே. இது ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோ. இப்போ கொஸ்டின் நம்பர் 27 நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொடுத்துருக்குற ஃபங்க்ஷன் என்னென்னா இன்டெக்ரல் ரூட் ஆஃப் sin 2x மல்டிப்ளைட் வித் cos 2x. அதான் என்னென்னு நமக்கு கேட்டிருக்காங்க. பண்ணலாமா? ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தால் நம்ம என்ன எழுதியிருப்போம்? ஃபஸ்ட் சொல்யூஷன் எழுதலாமா? வில் ரைட் இட். ஃபஸ்ட் வில் ரைட் தி சொல்யூஷன் எழுதிக்கிட்டோம். அப்புறம் கொடுத்துருக்குற ஃபங்க்ஷனை நம்ம ஐ அப்படிங்கிற போட்டு நம்ம அதை எழுதிக்கலாம். இன்டெக்ரல் ஆஃப் ரூட் ஆஃப் sin 2x cos 2x dx. இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன்ஸ் மூலமாக தான் இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸை சால்வ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும்னா i இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் எஃப் ஆஃப் ஜி. ஜியை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜி டேஷ் இப்படி இருக்கணும். இந்த மாதிரி பேட்டர்னில் இருந்துச்சுன்னா அந்த ஜி இருக்குல்ல, அந்த ஜியை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்னா டீன்னு வச்சுக்கலாம். அதாவது நம்ம ஜி அப்படிங்கிறதோட டெரிவேட்டிவ் வெளியே இருக்கணும். ஜிங்கிற ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் பக்கத்தில் ஏதாவது ஒரு வகையில் இருக்கணும். இப்போ sin 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன? cos 2x இன்ட்டு 2. அப்புறம் sin 2x உடைய டெரிவேட்டிவ் இங்கே வெளியே இருக்குது. ஸோ அப்புறம் நம்ம t அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனாக யாரை எடுத்துக்கலாம்? we can consider it as sin 2x எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ என்ன எழுத போகிறோம்? t is equal to sin 2x. அடுத்து dt by dx எழுதலாமா? dt by dx is equal to sin 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? cos 2x. அப்புறம் இந்த ஆர்கியூமெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன? 2. நம்ம மல்டிப்ளைட் வித் 2 போட்டுக்கலாமா? ஸோ என்ன வரும்? 2 cos 2x. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப் என்ன நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ dx ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும்? dx இஸ் ஈக்குவல் டு dt டிவைடட் பை எஸ். அப்படி தான்டா. என்ன வரும்? dx ஈக்குவல் டு dt டிவைடட் பை 2 cos 2x வந்திருக்குமா? இப்போ என்ன பண்ணணும்? எஸ் சொல்லுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணணும். i இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் sin 2xக்கு பதிலாக என்ன எழுதிடலாம்? டீன்னு எழுதிடலாமா? cos 2x நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம், அதை அப்படியே வச்சுக்கலாம். dx என்ன பண்ணலாம்? dt டிவைடட் பை 2 இன்ட்டு cos 2xன்னு எழுதிடலாமா? எழுதியாச்சு. இப்போ வாட் ஹேப்பன்ஸ் நவ்? cos 2x நமக்கு கேன்சல் அவுட் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் எனக்கு யார் இருப்பாங்க? இப்போ ரூட் டி எப்படிடா எழுதலாம்? கரெக்ட். டி பவர் 1/2. அப்புறம் எனக்கு dt பை 2 இருக்குமா? அடுத்து என்ன பண்ணிடலாம்? 2 வேறு 2 வந்து இது ஒரு கான்ஸ்டன்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாமா? ஏன்னா நம்ம யாரை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறோம்? டீயை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறோம். இதுக்கு எந்த ரூல் யூஸ் பண்ணலாம்? பவர் ரூல். பவர் ரூல் என்ன? பவரில் நம்ம we have to add 1. அப்புறம் மேலே என்ன இருக்கோ அதே இதை நம்ம கீழே எழுதணும். அப்படி தானே? ஸோ 1/2 + 1. யாரை மறந்துடக்கூடாது? இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி. Can you do it? Further proceed. half plus 1 3/2. 1 + அரை வந்து என்னது? 1.5. 1.5னா 3/2. ஓகேவா? 3/2 வந்துடுச்சு. 3/2 நான் ரெசிப்ரோகேட் பண்ணி எழுதலாம். இந்த 2 மேலே போயிடும், டிவைடட் பை 3 வந்துடும். இப்போ அடுத்து யார் கேன்சல் ஆவாங்க? who can I cancel? I can cancel this 2 and 2. இந்த 2 கேன்சல் பண்ணிடலாமா? 2 கேன்சல் பண்ணிவிட்டு எனக்கு என்ன இருக்கும்? 1/3 t பவர் 3/2 அப்படின்ட்டு இருக்கும். அப்படிதானடா? கேன் ஐ ரைட் இட்? ஸோ 1/3 t பவர் 3/2. இப்போ டீக்கு பதிலாக வாட் கேன் ஐ சப்ஸ்டியூட்? டீக்கு பதிலாக ஐ கேன் சப்ஸ்டியூட் sin 2x அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ டீக்கு பதிலாக ஐ கேன் சப்ஸ்டியூட் sin 2x சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தேன்.
the whole power 3/2 அப்படின்னு இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ we are near by the answer. இதான் நம்முடைய ஆன்சர். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் தி எண்ட். டவுட்ஸ் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கண்டிப்பாக அறிமுகப்படுத்துங்க. we are ready to make more useful videos to improve your educational career. சரியா? உங்கள் எஜுகேஷன் நல்ல மார்க் எடுக்கிறதுக்காக we are there to support you. நன்றி. பை.